நோவாவின் காலத்தில் உண்டான ஜல பிரளயத்திற்கு பிறகு சேம் வழியில் வந்த ஆபிரகாம் நிலவு தெய்வத்தை வணங்கியவன். இவன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 72 முறை இவர் குறிப்பிடப்படுகிறார். தேவன் அவன் மேல் வைத்த பெரிய திட்டத்திற்காக அவனது 75வது வயதில் அவனை அழைத்தார். வசனம் சொல்கிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷகமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படிதான் நாம் இன்று கிறிஸ்துக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஆபிரகாம் செய்ததில் சில: தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தனது தேசத்தை விட்டு பிரிந்தான், குடும்பமாக புறப்பட்டான், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், பலிகளை செலுத்தினான், அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தான், யுத்தம் செய்தான், மேலும் தேவன் கொடுக்காத ஒன்றை வாங்கிக் கொள்ள விரும்பாதவனாயிருந்தான், தனக்கு வேண்டுமென்று விரும்புகிற பொருட்களை பணம் கொடுத்து வாங்கினான். அவன் நடந்தான், திரிந்தான். அந்த பகுதிகளை எல்லாம், அதாவது கானான் தேசத்தை கர்த்தர் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்தார். லோத் அழிந்து போகாதபடிக்கு திறப்பின் வாசலில் நின்று செபித்தான். சீமானாயிருந்தான். தன்னை தேடி வந்த 3 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். அந்த மூவரில் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதிர் வயதில் பெற்றெடுத்த பிள்ளையை கர்த்தர் பலியிட கேட்டபோது தன் நேசகுமாரனை பலியிடவும் துணிந்தான். பின் நாட்களில் அழிக்கப்படும் கானான் தேசத்தில் தன் மகனுக்கு பெண் கொள்ளாமல் தன் தந்தையின் வீட்டிலிருந்து பெண் கொண்டான். தன் சொந்த மனைவி நிமித்தம் உண்டான வாக்குத்தத்தத்தின் மகனை அவன் தன் வாழ்வில் முக்கியமாக வைத்தான். ஆபிரகாமை குறித்து எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அவனுக்கென்று பிரதானமாய் கொடுக்கப்பட்டதான பெயர், அவன் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் இப்பூமியில் மாத்திரமல்ல, பரதேசும் ஆபிரகாமின் மடி என்று வேதம் சொல்கிறது. அவன் இம்மையிலும் மறுமையிலும் இடம் பெற்றான். நம்மை போல ஒரு சராசரி மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் இடம்பெற அவன் எவ்விதம் தன்னை ஒப்புக் கொடுத்தானோ அதுபோல நமது வாழ்வும் இம்மையிலும் மறுமையிலும் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் செய்தவைகளையும் அவன் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்திற்கு குடும்பத்தார் பங்காளிகளாக அமைய வேண்டும், மாதிரியாக நடக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்கள் எவரும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எடுக்க முடியாது. கிறிஸ்துவ கூட்டத்திற்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசம் வசனத்தின் அடிப்படையில் உண்டாகின்றது. அந்த வசனத்தின் மூல காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.